பெரியார் குறித்து சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இது குறித்து நம்முடைய பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பெரியார் குறித்து சீமான் சில கருத்துக்களை கூறியது பெரிய அளவு சர்ச்சையாகி இருக்கு. இந்த நேரத்தில் பெரியார் பற்றி தொடர்ச்சியாக சீமான் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, பெரியாரை பொறுத்தவரை பெரியார் இதெல்லாம் கண்டுக்க மாட்டார். நீ யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போன்ட்டு. ஒரு முறை வந்து பெரியார் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து செருப்படித்தான். அதை விட பெருசாக ஒன்றும் சீமான் செய்யவில்லை. அந்த ஒரு செருப்பு அடித்ததுக்கு அவர் என்ன மைக்கில் சொன்னார்னா, ஒரு செருப்பு வச்சு நான் என்னையா பண்ணுறது, இன்னொரு செருப்பு எடுத்து அடி அப்படின்னா. அந்த 2 செருப்பையும் எடுத்துக்கொண்டு போகின்ற ஒரு நபர் தான் பெரியாராக இருந்தார். இவருக்கு இப்போது வந்து ஒரு முக்கியத்துவம் தேட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் வேணால் பேசி கொண்டிருக்கலாம். இவரோ இல்லை என்றால் இவரை சார்ந்தவர்களோ இல்லை என்றால் பாஜகவை சார்ந்தவர்களோ ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்களோ வந்து பெரியாரை எவ்வளோ வந்து பேசினாலும் இழிவாக பேசினாலும் பெரியார் வந்து இழிவுபட போகிறதில்லை என்றது தான் உண்மை நிலையாக இருக்கிறது. அதை தாண்டி ஒருத்தர் ஒரு கருத்தை பேசினார் என்பதற்காக ஒரு அரசாங்கம் வந்து அவர் மேலே வந்து வழக்கு தொடர்வதை எனக்கு நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. இப்போ பெரியார் குறித்த கருத்துக்களுக்கு மற்ற இயக்கங்கள் கண்டனங்களையும் எதிர்வினைகளையும் சொல்லிட்டு வராங்க. ஆனால் அதிமுக தரப்பினர் வந்துட்டு பெரிய எதிர்வினைகளை எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் மௌனம் காத்துட்டு வராங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அதிமுகவும் திமுகவும் ரெண்டும் வந்து அதே ஒரு தீகா என்ற அந்த வேரிலிருந்து உதித்து வந்தவர்கள் தான். எம்ஜிஆர் இல்லை என்றால் அதிமுக எனக்கு கிடையாது. அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமோ தெரியாதோ என்று எனக்கு தெளிவில்லை. அதனால் இப்போ வந்து அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவினுடைய வேர்கள் என்னவென்று ஒரு முறை எடப்பாடி பழனிசாமிக்கு யாராச்சும் எடுத்து சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்போதுதான் அவர் எதிர்வினை ஆற்றுவார் என்று நான் கருதுகிறேன். சீமானுடைய கருத்துக்கு வந்து பாஜகவினர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவரை கருத்தை வந்து வரவேற்றிருக்காங்க. இந்த ஒரு புள்ளியில் 2 கட்சிகள் ஏற்கனவே சீமான் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படாத பல கட்சிகள் குற்றம் சாட்டி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல இந்த விமர்சனத்தை வலுவாக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இது அமைஞ்சிருக்கு. இது எப்படி? நிச்சயமாக இது வந்து இப்போது சீமான காலி பண்ணுறதுக்கு நாம் யாருமே நினைக்க வேண்டாம். நாமனா இப்போது அரசியல் கட்சிகள் யாருமே ஒன்றும் செய்ய வேண்டாம். பாஜக இப்படி பேசிக்கொண்டு இருந்தாலே போதும். அதாவது தமிழ் தேசியத்துக்கும் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகண்ட பாரதத்துக்கும் இருக்கின்ற அந்த வித்தியாசம் என்னவென்று அந்த விட வேண்டுமென்று அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மறுபடியும் சீமான் வந்து பெரியாருக்கு எதிராக பேசிக்கொண்டிருப்பது ஏறத்தாழ பாஜகவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகத்தான் பாஜக பார்க்கிறது. தன்னுடைய கட்சியை அவரே வந்து காலி பண்ண வேண்டும் என்று சீமான் நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த போக்கை அவர் வந்து கடைபிடிக்கலாம். ஈரோடு கிழக்குங்கிறது வந்துட்டு பெரியாருடைய சொந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது. பெரியாருடைய மண்ணில் போயிட்டு பெரியார் மீதான தொடர்ச்சியான விமர்சனங்களை இந்த இடைத்தேர்தல் சமயத்தில் வைக்கிறது சீமானுக்கு எந்த வகையில் பலன் கொடுக்குன்னு அவர் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ சீமான் என்ன ட்ரை பண்ணுறாருன்னா, ஈரோடு கிழக்கில் வந்து போன 2 தேர்தலை விட அதிகமாக வாக்குகள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். 3 தேர்தல் ஆகிவிட்டது. அதாவது 2021, அதன் பிறகு வந்து 2023, இப்போ வந்து 2025 மறுபடியும் அந்த தேர்தல் நடக்க போகிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ ஒரு ஆன்டி டிஎம்கே கான்சாலிடேஷன் எப்படி கொண்டு வர முடியும், அதான் அவர் வந்து நினைக்கிறார். அந்த ஆன்டி டிஎம்கே கான்சாலிடேஷன் குறிப்பாக பாஜகவை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் அனுபவிகள், இந்துத்துவா விரும்புவர்கள், இந்த மாதிரியான நபர்களுடைய வாக்குகளை வந்து எப்படி ஈர்க்க முடியும்? அது ஒரு தமிழ் தேசியத்திலிருந்து கொண்டு அதை வந்து ஈர்க்கிறதுக்கு மிக மிக கடினம். அப்போது மென்மையாக பேசிக்கொண்டு போனால் நிச்சயமாக அதற்கு ஒரு வழியே கிடையாது என்று ஒரு தருணம் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இப்படி பேசுகிறார் என்று நான் கருதுகிறேன்.